நீரிலே பிறந்திருந்து நீர் சடங்கு செய்கிறீர். ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர். வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரை உண்ண வல்லிரேல் சிவபதம் அடைவீரே என்றும், மேலும் அள்ளி நீரை இட்டதேது அங்கையில் குலைந்ததேது மெல்லவே முணமுணவென்று விளம்புகின்ற மூடர்கள் கள்ளவேடம் இட்டதேது கண்ணை மூடி விட்டதேது மெல்லவே குருக்களே விளம்பிடீர் விளம்பிடீர் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார். மேலும் ஒரு பாடலில் சட்டையிட்டு மணி துளங்கும் சாஸ்திர சலக்கரே பொத்தகத்தை மெத்த வைத்து போதம் மோதும் பொய்யரே நிட்டை ஏது ஞானமேது நீரிருந்த அச்சரம் பட்டை ஏது சொல்லிரே பாதக கபடரே என்று நாம் செய்யும் சடங்குகளை கடுமையாக சாடி நிற்கின்றார் சிவவாக்கிய சித்தர். மேலும் பட்டினத்தார் பாடல் ஒன்றில் கர்மாதி தர்ப்பணங்கள் வேண்டாம் என்பதை பற்றி கூறுகின்றார் பாருங்கள். நேமங்கள் நிட்டைகள் வேதங்கள் ஆகம நீதி நெறி ஓமங்கள் தர்ப்பணம் சந்தி செபமந்திர யோக நிலை நாமங்கள் சந்தனம் வெந்நீரு பூசி நலமுடனே சாமங்கள் தோறும் இவர் செய்யும் பூஜைகள் கற்பனையே என்றும், மேலும் நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கில்லை நன் நெஞ்சமே ஏன் இப்படி கேட்டு உழலுகின்றாய் இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வன்தூண்டில் இட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கின்றனையை என்னை புத்தி இதே என்று அறியாமையால் சமய சடங்குகளில் வலுவாக மாட்டிக்கொண்டு தவிக்கும் மானுடர்களுக்கு எவ்வளவு விளக்கம் எடுத்துரைத்தாலும் நல்லோர் சொல் சபை ஏறவில்லையே என்று புலம்பி தவிக்கின்றார் பட்டினத்து அடிகள். இவர்களுக்கெல்லாம் மேலே சமீபத்திய சீர்திருத்த புரட்சியாளன் எங்கள் சாகா தலைவன் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் கூறும் விரிவான விளக்கங்களை பார்ப்போம். சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி இயல் ஆச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்தொழிந்தனவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று என்று கூறுகின்றார். சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் விளைவறியீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை என்று வள்ளல் பெருமானார் கேட்கின்றார்.